ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஜனவரி 25ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரக மாற்றங்களின் மூலமாக கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்கப் போகிறது, கன்னிராசி நேயர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது, அதாவது ஜனவரி 25ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்களினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் பண விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. தேவையில்லாத வீண் செலவுகளும் உண்டாகும். தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகைகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க. கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. அதே போல் காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்களும் உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால பணவரவானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். காரியங்களும் தாமதமாகவே நடந்தாலும் வெற்றிகரமாக நடந்து முடியுங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டியதாக இருந்தாலுமே முடிவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நஷ்டங்கள் இல்லாமல் லாபங்களானது இருக்க செய்யும். எதிர்பார்த்த கடன் வசதியானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. புதிய ஆர்டர்களானது வரும். தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக இடத்தையும் நீங்கள் வாங்கலாம். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனை அடைவார்கள். நிலுவையில் உள்ள பணமானது உங்களுக்கு வருங்க. புதிய வேலைகள் தேடுபவர்களுக்கு நல்ல வேலைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்பட்டாலுமே மனதில் இறுக்கங்களானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அதே நேரங்களில் வாக்குவாதங்களானது ஏற்படும். பிள்ளைகள் மூலமாக செலவுகளானது இருக்குங்க. அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். பெண்களுக்கு பயணங்களானது பார்த்தீங்கன்னா செல்ல வாய்ப்புகளானது உண்டு. உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினர்களுக்கு ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரங்கள் எதிர்பாராத அளவிற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்பங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். மனதில் பார்த்தீங்கன்னா சந்தோஷங்களானது உண்டாகுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதனை நீங்கள் சமாளித்து முன்னேறி செல்வீர். ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியங்களானது சாதகமாகவே நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகளானது கிடைக்குங்க. மரியாதை, அந்தஸ்தானது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது உயரும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது உங்களுக்கு உண்டாகும். பெரியோர்கள் மூலமாக காரிய அனுகூலங்களானது ஏற்படும். திறமைகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெளிப்படுங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியங்களும் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா கண் விழிப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்றைய பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா 4, 5 ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால வீடு வாங்க, வீடு கட்ட முயற்சி செய்யலாம். குரு 10ஆம் இடத்திலும் சனி 7ஆம் இடத்திலும் வக்ரமாக இருப்பதனால உங்களுடைய கடின உழைப்புக்கு பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் மாணவர்கள் சோம்பலை தவிர்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு நல்ல ஒரு பலன்களானது உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்ற வாய்ப்புகளானது உள்ளது. சில கிரக நிலைகளால் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலுமே கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நன்மையான ஒரு காலகட்டங்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா வேகத்தை ஏற்படுத்துவார். அதே போல் உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுப்பாருங்க. அதனுடைய காரணமாக உங்களுடைய உடல்நிலையில் சங்கடங்களானது ஏற்படும் என்றாலுமே இந்த நேரத்தில் ஆயுள்காரகன் சனியும் யோகக்காரகன் ராகுவும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால அவர்கள் அரண் போல் உங்களை வந்து பாதுகாப்பர். உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விலகக்கூடிய நேரங்கள்ங்க. அதேபோல் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோன்றிய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வேலையில் இருந்த நெருக்கடியும் விலகும். எடுத்த வேலையை செய்து முடித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறுங்க. அதேபோல் குடும்பாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கள் என்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றங்கள் வந்து பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் கையில் பணப்புழக்கங்களும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான ஒரு நிலைகளும் உண்டாகும். பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையை வந்து பார்த்திங்கன்னா காட்ட வேண்டும். பொன்பொருளானது சேரக்கூடிய நேரங்கள் இது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாகனத்தை வாங்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகும். வருமானத்தை வைத்து புதிய முயற்சியில் ஈடுபடுவதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மன வலிமை புத்திசாதிரியங்கள் கொண்ட உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது யோகமான ஒரு காலகட்டங்களாக தான் இருக்க போகுது. அதேபோல் தொழில்காரகனான சனி ராகுவுடன் இணைந்து சத்ரு ஜெயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகுங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகளானது இப்பொழுது ஏற்படும். மேலதிகாரியினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்குங்க. அதேபோல் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கும். அதேபோல் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்குங்க. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கள் என்று இருந்த உங்களுக்கு இப்பொழுது அந்த பயமானது வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய நேரங்கள் இது. சுய தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் முயற்சி இப்பொழுது வந்து வெற்றியாகும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது அதிகரிக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகும். எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. தேவையான அளவிற்கு பணமும் வந்து கொண்டே இருக்கும். புதிய வேலை தொடங்க காத்திருப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது தேடி வரும். அதே போல் கடந்த காலத்தில் இருந்த பண நெருக்கடியும் மறையும். திறமைகளானது உங்களுக்கு மதிக்கப்படும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும். ஆனாலுமே புதிய இடங்கள் வாங்கவும் விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்கவும் அதற்கான வழிகளை வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கொண்டே இருப்பீர்கள். உறவினர்களுடைய மத்தியில் செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா உயரப்போகிறது. விரயஸ்தானத்தில் கேதுவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதனால வரவு செலவில் கவனமாக இருப்பதுடன் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையை கொள்வதும் ரொம்ப நன்மையை கொடுக்குங்க. அதேபோல் தேர்வு நெருங்குவதனால மாணவர்கள் படிப்பில் அக்கறையை எடுப்பது ரொம்ப அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபம் இருந்தாலுமே அதை மறைத்து நிதானமாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3க்கும் 8க்கும் இடையே செவ்வாய் 5ஆம் இடத்தில் உச்சமாக வந்து சஞ்சரிப்பதனால உங்களுடைய வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். மற்றவரை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்காமல் ஒவ்வொன்றையுமே நீங்களே முன்னின்று வந்து செய்யும்போது அதில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த நேரத்தில் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர். நோய் நொடி இல்லாமல் போகும். அதேபோல் வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா விலகி செல்வார்கள். வருமானங்கள் பல மடங்கானது உயரும். சொத்தானது வந்து பார்த்திங்கன்னா சேரப்போகிறது. அரசியல்வாதிகளுக்கு யோகமான ஒரு நேரமாக இருக்குங்க. அதே போல் பிப்ரவரி 7 வரை வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டக்காரகனினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பொன்பொருள் சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும். புதிய வாகனம் என்ற ஒரு நிலைகள் குடும்பத்தில் இருக்குங்க. அதேபோல் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது உயரும். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிக்க முடியும். ஜூன் 29 முதல் நினைத்த செயல்கள் எந்தவித தடையும் இன்றி நடந்தேறுங்க.
மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும். விவசாயிகள் இந்த ஒரு காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது ரொம்ப அவசியம். விளைச்சல் வீடு வந்து சேர வேண்டும் என்றால் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் அக்கறையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட், புதிய முதலீடுகள் போன்றவற்றில் கூடுதல் கவனங்களானது வேண்டும். படிப்பு தான் உலகம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது ரொம்ப அவசியம். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.